இவ என்ன இப்படி தூங்குற? சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நேரம் போக போக பயமாக தான் இருக்கு. ரேகா, அடியே ரேகா, என்னடி தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற? சாயங்காலம் ஆக ஆக எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குடி. இப்போ எதுக்கு உனக்கு பதட்டமாக இருக்கு? என்ன தெரியாத புதுசாக ஒரு ஆளைய கல்யாணம் பண்ணிக்க போகிற? கமலி, உனக்கு நேற்று மெஹந்தி போட்டவங்க வந்திருக்காங்க பாரு. சொல்லுங்கக்கா, என்ன இப்போ வந்திருக்கீங்க? மேக்கப் பண்ணுறதுக்காக சார் எங்களை புக் பண்ணியிருக்கிறாங்க. ஓ, நீங்கள் தானாக்கா? சரி வாங்க வாங்க. அம்மா கீழே இருந்தாங்க, பார்த்தீங்களா? அம்மாவை பார்த்தாச்சுங்க மேடம். அவங்க தான் மேலே ரூமில் இருக்காங்க சொன்னாங்க. வாவ் கமலி, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இவ்வளோ அழகு எங்கடி இவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்த? உண்மையாகவே நல்லா இருக்கா ரேகா. மேடம், சீரியஸாக சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம். தேங்க்யூ. ஏய் கமலி, சூர்யா மட்டும் இந்த மேக்கப்போட உன்னை இன்னைக்கு பார்த்தா மொத்தமாக பிளாட்டாக போகிறாரு. உன்னை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? சி போடி, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. பாருடா, என் ஃப்ரெண்டுக்கு வெக்கமெல்லாம் வருது. உனக்கு வெக்கப்பட தெரியுன்றதே எனக்கு இப்போ தாண்டி தெரியுது. அடடா, எவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்ணு. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. இவ்வளோ அழகையும் இத்தனை நாள் எங்கடி ஒளிச்சு வச்சிருந்த கமலி? அம்மா, நீங்களுமா? இப்போ தான் ரேகா என்னை கலாய்ச்சி முடிச்சா. நான் கலாய்க்கலம்மா, சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என் பொண்ணோட அழகு பற்றி எனக்கு தெரியாதா? பரவாயில்லையே கமலி, உன்னை இவ்வளோ அழகாக தயார் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விட சொல்ல. இல்லைங்க சார், எங்களை மேடம்க்கு மட்டும்தான் மேக்கப் பண்ண சொன்னாங்க. நாங்கள் காசு கொடுக்குறோம், எங்களுக்கும் பண்ணுங்க. இல்லை மேடம், எங்களுக்கு டைம் ஆச்சு. நாங்கள் இப்போ உடனே கிளம்பி ஆகணும். மேடம், நாங்கள் கிளம்புறோம். காலையில் கல்யாணத்துக்கு வந்துடும் உங்களுக்கு மேக்கப் போட, சரிங்களா? கமலி, அம்மா கீழே போகிறேன்டா. கீழே வந்திருக்கவங்கெல்லாம் பார்க்கணும்ல. சரிங்கம்மா. கமலி, இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. நீ கொஞ்சம் மேக்கப் போடுன்னு சொன்னால் அவங்க என்ன போடாமையாக இருப்பாங்க? இங்கே பாரு பிரீத்தி, கமலியே சொன்னாலும் அவங்க போடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க வந்தப்பவே எங்களுக்கு அவசரமாக அடுத்தடுத்த ஆர்டர் இருக்குன்னு தான் சொன்னாங்க. நல்ல வேலை நீ சமாளிக்கிற ரேகா. சரி வா மாலதி, நம்ம கிளம்பலாம். யாரு தம்பி நீ? மேடம், எங்களை சூர்யா சார் தான் அனுப்பி வச்சாரு. நீங்கள் ரெடியானதும் உங்களை பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னார். சரிங்கப்பா, நீங்கள் காரில் வெயிட் பண்ணிட்டு இருங்க. நாங்கள் எல்லோரும் தயாராகிட்டு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்து அனுப்புகிறேன், குடிங்க. ஓகே மேடம். கமலி, கமலி, என்னம்மா இவ்வளோ அவசரமாக வரீங்க? என்ன ஆச்சு? நம்மளை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக மாப்பிள்ளை 2 காரு அனுப்பி வச்சுருக்காருமா. அதில் ஒரு காரு சொந்தக்காரங்களுக்கு, ஒரு காரு நம்ம குடும்பத்திலுக்காமா. நீ வர்றதுக்காக அந்த கார் ஃபுல்லாக பூவால் டெக்கரேட் பண்ணியிருக்காருமா. அவ்வளோ அழகாக இருக்குது கமலி. அப்படியாம்மா? நான் இப்போ போய் கீழே பார்க்கலாமா? வேண்டாம் கமலி, இப்போ எதுவும் வெளில போகாத, நம்ம போகும்போது பார்த்துக்கோ. சரிங்கம்மா. சரி, கீழே எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிடுறேம்மா. சரிம்மா. தேங்க்யூ சூர்யா, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நீ எவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. ஏ லூசு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்ட போகுது. உன் ஆளை பார்க்குறதுக்கு முன்னாடியே உன் மேக்கப் கலைஞ்சிட்டா நல்லாவா இருக்கும்?
சாமி கும்பிட்டியா கமலி? கும்பிட்டாச்சுங்க அத்தை. சரி, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா, நல்லா இரு. போகிற இடத்துல விட்டு கொடுத்து வாழணும், சரியா? சரிங்கம்மா. இந்திரிடாமா நீ நல்லா இருப்படா என் செல்லம். பிரீத்தி மாலதியில் எங்கக்கா? வெளியில் காரில் போய் உட்காந்துருக்காங்கம்மா எல்லாரும். மாமாவையும் பார்க்க முடியல. அவரும் அங்கே காரில் தான் போய் உட்காந்துருக்காங்க. மாலதி, நம்ம இந்த காரில் போகலாம். டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தியா? அப்படியே போய் நம்ம கெத்தாக இறங்கலாம் எல்லாரும் முன்னாடியும். ஆமாம் பிரீத்தி, பொண்ணு கூட நம்ம போய் கெத்தாக இறங்கினா எல்லோரும் நம்ம பார்ப்பாங்கல்ல. ஆமாம் மாலதி, அது மட்டும் இல்லை, இது ரொம்ப வசதியான மாப்பிள்ளை. இப்போ மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வசதியாக இருப்பாங்கல்ல. ஆமாம் இல்லை பிரீத்தி, நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. யோசிக்காம தான் இந்த சாரி கட்டிட்டு வந்தியா மாலதி? ஏய், எனக்கு இந்த கலர் பிடிக்கும்ப்பா, அதனால தான் இதை நான் கட்டிட்டு வந்தேன். இது எப்படி கட்டிட்டு வந்தியோ, சாரி சூப்பராக இருக்குது. வரப்போகிறது பெரிய மாப்பிள்ளை இவங்களுக்கு. அதே மாதிரி நம்மளும் அந்த அளவுக்குள்ள போய் செட்டில் ஆகணும்னா இப்படி போய் ட்ரெஸ் பண்ணால் தான் இருக்க முடியும். சரி, டிரைவரை கூப்பிடு பிரீத்தி, டோர் ஓப்பன் பண்ண சொல்லாமல் உள்ளே போய் உட்காரலாம். இங்கே யார் டிரைவர் இருக்காங்க? சொல்லுங்க மேடம். காரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க, நாங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கிறோம். நீங்கள் யாருங்க மேடம் பொண்ணுக்கு? பொண்ணுக்கு நான் அத்தை பொண்ணு, அவங்க பெரியம்மா பொண்ணு. சாரி மேடம், பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த கார் மேடம். மற்றவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை சார் இந்த கார் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஹலோ மிஸ்டர், நான் யார் தெரியுமா? பொண்ணுக்கு அத்தை பொண்ணு நான். நாங்கள்லாம் பொண்ணு கூட போய் உட்காந்து எல்லாம் ஜாலியாக வரப்போகிறோம். மேடம், இது பொண்ணோட அம்மா அப்பா அவங்க மட்டும்தான் அந்த காரில் வரணுன்ட்டு சூர்யா சார் சொல்லியிருக்காங்க மேடம். என்ன மாலதி இப்படி சொல்கிறாங்க? இது எல்லாமே கமலியோட வேலையாக தான் இருக்கணும். நேற்றே மெஹந்தி போட வந்தாங்க, அப்பயும் நமக்கு போட்டு விடலை. இன்னைக்கு பார்லர்லேருந்து வந்து கூட நம்மளை போட விடலை. ஆமாம் மாலதி, அவள் தான் சொல்லி இருக்கணும், யாருக்கும் போடக்கூடாது, எனக்கு மட்டும்தான் போடணுன்ட்டு. சரி, இப்போ சண்டை போடாமல் அந்த காரில் ஏதாவது போய் ஏறி உட்காரலாம். இல்லைன்னா அதுக்கு ஏதாவது வெயிட்டு வச்சிட போகிறா கமலி. சரி வாங்க போகலாம். அண்ணா, அந்த கார் ஓப்பன் பண்ணுவீங்களா? ஓகே மேடம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க. நம்ம சூர்யாவுக்கு ஏற்ற ஜோடி தான். எவ்வளோ அழகாக இருக்கா பொண்ணு, நல்லா கிளி மாதிரி அவ்வளவு லட்சணமாக இருக்கா. அதான் அள்ளிட்டு வந்துட்டா போல பிரபாவதி. எங்கே இவரை காணோம், எங்கே போயிட்டாரு? கல்யாண மண்டபம் எவ்வளவு பெருசு பார்த்தியா பிரீத்தி? இவ்வளோ பெரிய மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருக்காங்க. அப்போ இவங்க ரொம்ப வசதியானவங்க தான் போல இருக்கே. எப்படித்தான் இவளுக்கு மட்டும் இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சதோ. ஏம்மா, பொண்ணுக்கு ஆரத்தி எடுங்க, எவ்வளோ நேரம் நிற்கிறா? காவியா, காவியா. அண்ணி, சூப்பராக இருக்கீங்க அண்ணி. தங்கம், அதை வாங்கி ஊற்றிடுமா. உங்கள் அண்ணன் எங்கே காவியா? காவியா, அண்ணனை எங்கன்னு கேட்டால் சிரிக்கிற. சர்ப்ரைஸ் அண்ணி, சர்ப்ரைஸ். எனக்கு கப்பைஸு வேணும், சர்ப்ரைஸு வேணும். உங்கள் அண்ணன் எங்கே? என்ன, இவர் தான் மாப்பிள்ளையா? ஐயோ, இங்கே பாருடி மாலதி, இவர் தான் நம்ம கமலியோட மாப்பிள்ளையா? எவ்வளோ அழகாக இருக்கா பாரு. எனக்கு என்ன குறைச்சல்? ஏன் எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் அமைய மாட்டேங்குது? அந்த கமலுக்கு மட்டும்தான் அமையணும். ஏதாவது எழுதி இருக்கா என்ன? என்ன, இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஆகாஷை காணோம். வாமா கமலி, என் மருமக இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கா. என்ன பண்றீங்க? சேலையத்தான் கட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிது மாலை பஞ்சர
நினைச்சா எனக்கு என்ன கமலி, நான் என்ன செய்வேனோ அதை தான் செய்வேன்ல. அதுக்குன்னு இப்படியா? இதுவே கம்மி தான். உன்னை பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு வரணும் தான் ஆசை. அந்த பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு வர்றதை விட நான் தூக்கிட்டு வந்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமேன்னு நான் இப்ப தூக்கிட்டு போறேன்டி என் பொண்டாட்டி. ஆ, பல்லாக்கா? என்னடி என் பொண்டாட்டி, பல்லாக்குல போகணும்னு ஆசையா இருக்கா சொல்லு, அதையும் செஞ்சிடுறேன். எனக்கு பல்லாக்கெல்லாம் வேண்டாம், நீங்களே என்னை தூக்கிட்டு போங்க. நீ ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வா. என்னது ஒவ்வொரு இடமா? சூர்யா, இது கொஞ்சம் அமைதியா வாடி. பாருடி பிரீத்தி, இவளுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா? ஆமாம் மாலதி, பொண்டாட்டிய தரையில் கூட விட மாட்டேங்கிறான். அப்படி என்ன இவ சுக்குப்படி போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. சூர்யா, இன்னும் எவ்வளோ தூரம்? ஏன் பிடிக்கலையா உனக்கு? எல்லாமே சூப்பராக இருக்கு. இன்னும் நீங்கள் எவ்வளோ தூரம் என்னை தூக்கிட்டு போக போகிறீங்க? காலம் பூரா உன்னை தூக்கிட்டு தான் போக போறேன். சூர்யா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா கமலி? அப்படியா? ஆமாண்டி, உன்னை நேரா ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறதை விட. வேணாம் வேணாம், அடுத்து என்ன சொல்ல வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதோட நிறுத்துங்க. சொல்றத முழுசா கேள. வேணான்னு தான் நான் சொல்கிறேனே சூர்யா. ஏண்டி, ஸ்டேஜுக்கு நேரா தூக்கிட்டு போறதை விட இப்பவே தாலி கட்டிட்டு தூக்கிட்டு போயிடலாமான்னு தோணுது, அவ்வளவு அழகா இருக்க. ம், நீங்கள் அதை தான் சொல்ல வந்தீங்களா? ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் நான் என்ன நினைக்க போகிறேன்? நான் ஒன்றுமே நினைக்கல சூர்யா. கள்ளி, நீ யாருன்னு எனக்கு தெரியும். வாவ் சூர்யா, சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கா? உனக்காக பார்த்து பார்த்து பண்ணேன். பிடிச்சிருக்காவா? அவ்வளோ சூப்பராக இருக்கு சூர்யா. இது மாதிரிலாம் நடக்குன்னு நான் கனவுல கூட நினச்சதே இல்லை. என்னடி கனவு கனவுன்னு சொல்லிட்டு இருக்க? இனிமே நீ நிஜத்தில் ஆசைப்பட்டா கூட அதை என்கிட்ட வந்து சொல்லு. அதை நிறைவேற்றுறதை விட வேற என்ன வேலை இருக்கு? தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச். தூக்கிட்டு வர்றேன்னு பார்க்காத, பொத்துன்னு உன்னை கீழே போட்டு விட்டுருவேன். ஸ்டேஜில் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், சரியா? ஆ, என்னாச்சு? தேங்க்யூ அம்மே, தேங்க்யூ. யாருக்கு வேணும் உன் தேங்க்ஸு? சரி சரி சூர்யா, இறக்கி விடுங்க. யாராவது வந்து சொல்ல போகிறாங்க ஏதாவது. யாராவது வந்து சொல்ல சொல்லு என் பொண்டாட்டி இறக்குங்கன்ட்டு. உங்களை சொல்கிறதுக்கு இங்கே யார் இருக்கா? யாரும் இல்லை. ஆனால் இறக்கி விடுங்க சூர்யா, எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்கு. சரி, உனக்காக நான் இறக்குறேன். போய் லெஹங்கா மாட்டிட்டு வரியா? ம், ஓகே. ஒரு வெப்பம் ஒழிக்குது, பிடிச்சா ஒரு வெப்பம் அழிக்குது. வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டி விட்டு சிக்கி தவிக்குது. மாலை கட்டும் மஞ்சள் கட்டும்